அழகான அருமையான முறையில் ஜாலர் முஸ்தபா ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம். 50 ml. ஏன்னா நம்ம ஸ்டப்பிங் பண்ணுற பொருளுக்கு எண்ணெய் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், சாதா மிளகாத்தூள், ஜீரகத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக, போன்லெஸ் சிக்கன் இதில் போட்டுரும், தூள் உப்பு. சிக்கன் மசாலாவை நான் இதில் போடுறேன். நம்ம எந்த தண்ணியும் ஊற்றலை, சிக்கனில் உள்ள தண்ணி தான் அதே விட்டு வெந்து வருது. பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி போடுறேன். கொஞ்சம் புதினா தலை, கொத்தமல்லி தலை கொஞ்சம் கூடுதலாக போட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் தீயை ஹையில் வச்சு மூடி வச்சிடலாம். மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, சர்க்கரை, முட்டை எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கங்க. மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு திருப்பி ஒரு வாட்டி வடிகட்டி எடுத்து வச்சு அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. எடுத்து வச்சுக்கிறோம். எண்ணெய் மிக்சியில் அரைச்சதை நம்ம வடிகட்டிக்கிடுவோம். ஜாலர் கேனில் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெயை நினச்சி ஃபுல்லாக தேய்ச்சிங்க. இதுக்கு ஒன்றும் ஷேப்பெல்லாம் இல்லை, எப்படி வேணாலும் நீங்கள் சுற்றிக்கலாம். 10 நிமிஷம் எடுத்துருங்க. கொஞ்சமாக இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஸ்டப் பண்ணிக்கோங்க. இது மடிச்சுட்டு மாதிரி இதையும் மடிச்சுக்குங்க, இதையும் மடிச்சுங்க. இது ரோல் டைப்பு. அப்படியே சுருட்டி எடுத்து ஒரு ஓரமாக இன்னொரு பிளேட்டில் வச்சுருங்க. இது ஸ்கொயர், இது மாதிரியும் மடிச்சுக்கலாம். இது போட்டு பாருங்கள், முட்டை கலக்கணும் இல்லையா, அதை நல்லா மேலே அப்ளை பண்ணிடணும். இதே மாதிரி 2 சைடும் பரட்டி போட்டுட்டு இப்போ இந்த சைடும் அதே மாதிரி முட்டையை திரவி. இது வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம்.